இல்லை நான் வந்து பணபலம் எடுத்துகிட்டு வரல, மக்கள் பலத்தில் வரேன், அறிவாயுதத்தை வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். ஸ்டேஜ் போடுங்க, நீங்கள் ஊடகவியாளர் தானே, ஸ்டேஜ் போடுங்க, அதோ பக்கத்துலேயே ஸ்டேஜ் போடுங்க, 4 சீட்டு போடுங்க, டிவிகேலேருந்து டிஎம்கேலேருந்து மொத்த பேரையும் போடுங்க, பேசுவோம். இங்கே வந்து அதிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசுகிறீங்கல்ல, அதே திமுக அதிமுக மாறி மாறி தோற்றதுனால ஒவ்வொரு கட்சியும் மாற்றி மாறி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பணபலம் படைச்சவங்களோ இல்லை வந்து பெரிய அதிகாரம் மிக்கவங்களோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லை. இது இங்கே இப்போ வரைக்குமே மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நல்ல நாலேஜான பீப்புள் ஆவடி பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியலை நோக்கி போனதுனால தான் ஆவடியில் நாம் தமிழர் கட்சி 10% ஓட்டு எடுத்திருக்கோம். ஸோ இது மாற்றத்துக்கான நேரம் கட்டாயமா. இல்லை வார்டு வரையா பிரச்சனையை போய் பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாவே நாம் தமிழர் கட்சி. சீமானா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களை எதிர்பார்க்குறாங்க, நாம் தமிழர் பிள்ளைங்களா வாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எப்போ வருவீங்க, நீங்கள் வந்துடணும், இந்த முறை உங்களுக்கு தான் சப்போர்ட்டு. மாற்றி மாற்றி இங்கே இருந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் 65 ஆண்டு கால திராவிட அரசு இங்கே பாதாள சாக்கடை திட்டத்தை கூட முழுமையாக பண்ணல, அதுக்கு முன்னாடி சாலையை போட்டாங்க. இப்போ சாலையை தோண்டி தான் மறுபடியும் பாதாள சாக்கடையே போடணும், இல்லை கைவிட்டுட்டாங்களா அந்த திட்டத்தின்னு எனக்கு தெரியல. சமுத்திரம் ஏற்கனவே எனக்கு பழக்கப்பட்ட தொகுதியா, அறிமுகமான தொகுதியா இல்லை. யாரோ ஒரு தாய் தமிழ் உறவுகள் எவ்வளவோ பேர் ஒவ்வொரு தொகுதியிலும் உழைக்கிறாங்க. ஆனால் 15 வருஷமா அம்பாசமுத்திர உறவுகள் அவன் வந்து ராப்பகலாக உழைச்சிருப்பாங்க, இரவு பகலாக சோறு டியூட்டி இருப்பாங்க, துண்டறிக்கை கொடுத்துருப்பாங்க. இந்த தொகுதியில் நம்ம போட்டியிட மாட்டோமான்னு சிலர் கனவுல இருந்திருப்பாங்க, ஆசையில் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அண்ணன் என்னை அந்த தொகுதியில் கொடுத்துருக்காரு. நான் வந்து எனக்குன்னு நான் ஒரு இடத்துல கலப்பணி செஞ்சேன், அதில் இன்னொருத்தவங்க போட்டிடுறாங்க, ஒரு சகோதரி. நான் இன்னொருத்தவங்க வேலை பார்த்த இடத்துல போய் போட்டிடுறேன். அப்போ அவங்களுடைய உழைப்பை நான் ரொம்ப பக்குவமாக ரொம்ப மதிக்கிறேன். அந்த உழைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சிறப்பாக பெருக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஒரு 5 வருஷம் ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு வீணாயிடக்கூடாது. ஒன்று, அந்த உழைப்புக்கு மகுட சுட்டுறது மாதிரி இன்னும் என்னுடைய கடுமையான உழைப்பை கொடுப்பேன். அப்படி உழைப்பை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த தொகுதி இன்னும் எழுச்சி பெறும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புங்கிறது அந்த தொகுதியினுடைய 15 வருஷ உழைப்பு. எதுக்கு பயந்துக்க மாட்டேங்க தம்பி, எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம தலைவரை யாரை ஏற்றிருக்கோம்? அண்ணா இருக்காரு, தலைவர் இருக்காங்க, நம்ம உறவுகள் எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. யார் எது தின்னாலும் எதிர்த்து நிற்போம். அந்த தோல்வியை வந்து இப்போ பாருங்கள், தோல்வி அடைஞ்சாலும் நாங்கள் எவ்வளோதான் உற்சாகத்தோடு தான் இருக்கோம். அண்ணா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நாங்கள் பெற்றுருவோம். அந்த வெற்றி 26 கண்டிப்பாக நடக்கதான் போகுது. நாங்கள் சட்டசபைக்குள்ளே போகதா போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க போய் அங்கே நாங்கள் வந்து எப்படி கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னு. வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் எல்லாரும் வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. 60 வருஷமாக மாற்றி மாற்றி இவங்களுக்கே போடுறீங்க. இன்னும் 5000 இலவசங்கிறாங்க. ஹாட் பேக்கு, வட்டலு, குண்டா அதை தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 5000 வச்சு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர் நம்ம வாங்கிட முடியுமா? இல்லை 5 வருஷத்துக்கான தேவைகள் இந்த 5000 வச்சு நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியுமா? முடியாது. அவங்க வந்து பணம் கொடுத்து அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அதே மனநிலையில் தான் 60 வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஏமாறக்கூடாது. பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, அதை நம்மளுடைய வரிப்பணம் தான். இப்போ இந்த 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது நம்மகிட்ட இருந்தால் பிடுங்குவாங்க, எல்லா வரியும் ஏற்றிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு தான் திருப்பி கஷ்டம். இந்த 5000 பார்த்து ஏமாந்து அந்த ஒரே ஒரு ஓட்டை போட்டோம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு கஷ்டப்படணும். அப்படி மிரட்டுனா வந்து வேட்பாளராக இருக்கிறத விட்டு போகக்கூடிய ஒரு ஆளை வந்து அண்ணன் தேர்வு செஞ்சிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? மிரட்டலுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளா? நம்ம தமிழ் தேசத்தில் இருக்கோம், அண்ணன் பின்னாடி நிற்கிறோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுவோமா? நம்ம காங்கிரஸே நேரடியாக வந்து அவர் சவால் விட்டார் தான். ஆனால் என்னாச்சு? அவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சவால் விட்டார், உங்கள் கட்சி இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து 8.22% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிரந்தர சின்னத்தோடு நிற்கிறோம். இதுவே வந்து ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? அதனால் மற்ற கட்சியினர் மிரட்டலுக்கோ இல்லை வேறு எந்த அடக்குமுறைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே அடிப்பணியாது. அது 15 வருஷம் நாம் தமிழர் கட்சி பயணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணனோட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் துண்டறிக்கைகள் கொடுக்க போகும்பொழுதே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. உங்களை தான் நாங்கள் காணொலி எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கொடுங்க உங்களுடைய அறிக்கைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய வரவேற்கிறாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 2 கட்சிகளும் இது வரைக்கும் ஆண்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் எதுவாக இருக்கும்? ஏன்னா இலவசங்களை அறிக்கை செய்கிற கட்சிகளை பார்க்கிலும் நாங்கள் இலவசத்தை கொடுக்காம எங்களுடைய குரல் வந்து வேறதாக இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அடிப்படை தேவையான வாக்குறுதிகளை கொடுக்குறோம். அதை புரிதலான மக்கள் இருக்காங்க. அதை புரிந்துக்கிட்டு தான் போன தடவை 8% வாக்குகள் அளித்து நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆணுச்சு. அதே மாதிரி இந்த தடவை அப்படி தான். நாங்கள் அடிப்படையான மக்கள் தேவை என்ன? தண்ணி. அதாவது நீங்கள் 2000 2500 கொடுத்துட்டு இருக்கிற விலைவாசிகள் எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க. ஏற்றிட்டு அது ஒரு நாள் செலவுக்கு கூட 2000 2500 எங்களுக்கு பத்தாது மக்களுக்கு. புரியுதுங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்குமே சரி மாதம் 10,000
அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரியான அவங்களோட தற்சாப்பு பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ தற்சாப்பு பொருளாதாரம்னா இப்போ விவசாயத்தை நாமளே பண்ணி கொள்முதல் பண்ணும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். மருத்துவம் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். மக்கள் அடிப்படை தேவை எதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கல்வி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துக்காக தான் இன்னைக்கு அநேக காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காற்று நஞ்சா இருக்குது, தண்ணி சுத்தம் இல்லை. இதனால வந்து நிறைய பாக்டீரியாஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்கள் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமாக நம்பர் 1 குவாலிட்டியில் இலவசமாக கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும் பொழுது நாங்கள் மாதம் 10,000 கொடுக்கறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசாக செலவுகள் இருக்காது. உறுதியாக நில்லுங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஏறி அடிச்சிடலாம் அப்படிங்கிற எப்போதும் அந்த உத்வேகத்தை தருவாங்க. எதுக்குமே ஒரு தடை இல்லை. அதுதான் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சுதந்திரம், கட்டுப்பாடுடைய சுதந்திரம். நமக்கே நம்மளுடைய வரையறையோட அந்த சுதந்திரம் வந்து நாம் தமிழர் கட்சியும் தலைமையும் நமக்கு தந்திருக்கு. ரியாக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. அங்கே உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்கள் இருக்குது, அந்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுமே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து தேர்வு முறையில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பல்லாண்டு காலமாக வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலையிலேயே வந்து ஆட்சியாளர்கள் மாறி வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளையும் பொழுதையும் கழிக்கிறதே அவங்களுக்கு வந்து பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நடுவில் அவங்களுக்கு இருக்க பெரிய சிக்கல்களுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு 2ஆம் வருஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கான சிக்கல்கள் என்னென்னு அவங்களுக்கு நமக்கு தெரியுது. நம்ம தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களுடைய எதிர்கால தலைமுறையோட நல்வாழ்வுக்காக இந்த அரசியல் மாற்றம் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத பேசி புரிய வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பெருநம்பிக்கை இருக்குது. கேட்குறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க.